அரசு தேர்வுத்துறையால் வெளியிடப்பட்ட மாதிரி வினாத்தாள்கள் 2019 2020. இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்டில் 2019 மற்றும் 2020ஆம் ஆண்டு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலபஸ்க்கான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து கவர்மெண்ட் சார்பில் வெளியிட்டாங்க. ஸோ அதில் கேட்டிருந்த தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் GR6STஸில் எல்லா சப்ஜெக்ட்டுமே மாடல் கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்கோம். ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் நிறையா வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து 5 சப்ஜெக்ட் ஒன்றா ஒரே வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது நிறைய எல்லாமே பிளேலிஸ்ட்டை கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன், கோட்டேலி, ஆஃபேலி, செப்பரேட்டாக ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட் போட்டு அதில் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் பாருங்கள். ஸோ அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம 2019-20 தட் மீன்ஸ் மாதிரி வினாத்தாள் 2019-20 வெளியிட்ட மாதிரி வினாத்தாள் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம வந்து தமிழ் வந்து வினாயன் 1லேருந்து 15 வரைக்கும் ஒரு மதிப்பெண்ணுங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வினாயன் 1லேருந்து பார்த்தீங்கன்னா 11 வரைக்கும் வந்து டைரக்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் 12லேருந்து 15 வரைக்கும் ஒரு செய்யல் கொடுத்ததுல இதில் கேட்டிருக்க நிறைய கொஸ்டின் புக் பேக் வந்து டேரெக்டாக கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம நிறைய கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு நமக்கே தெரியும் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் கம்பேரிசன் பண்ணும்போது நெக்ஸ்ட் பாரு காய்ந்த இலையும் காய்ந்த இதெல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வினாயன் 12லேருந்து 15 வரைக்கும் பாருங்கள் இந்த செய்யல் கொடுத்துட்டு இப்பாடலின் ஆசிரியர், இப்பாடலின் பெற்ற நூல், நனிந்தலை உலகம் இதெல்லாம் நிறைய டைம் கேட்டிருந்தேன். நெக்ஸ்ட் பாடல் அடியது எதுகை மோனை கம்பேரிசன் தான். ஸோ 1 to 15 வந்து ஒரு மதிப்பெண் வினாக்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வினாயன் 16லேருந்து 21 வரைக்கும் கம்பேரிங்கன்னா 16லேருந்து 20 வரைக்கும் 3 வினாக்கள், 21 கண்டிப்பாக அட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்க மண்ணும் சிலம்பே மணிகள் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பெருங்காவி இதெல்லாம் நிறைய டைம் பண்ணால் யாருக்கும் இவ்வுலகம் உரிமை உடையதாக திருக்குறள் குறிப்பிடுவது. ஸோ இதில் வந்து கேட்காத கொஸ்டின் இருக்கிற மாதிரி இருக்கும். மொழிபெயர் குறித்து மனம் இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பிரிவு 2ல் பாருங்கள் வினாயன் 22லேருந்து நெக்ஸ்ட் கம்பேர் பண்ணது குறித்து பார்த்தீங்கன்னா 28 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 22 வந்து பார்த்தீங்கன்னா வலுவை வளா நிலையாக மாற்றுறது, பொருத்தமான சொற்களை கண்டு இதெல்லாம் புக் பேக்கில் இருக்க கொஸ்டின் தான். கொடுக்கப்பட்ட இருச்சுகளை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைத்த கலைச்சொற்கள், மாடல் லிட்ரேச்சர் இதெல்லாம் நிறைய டைம் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் 26 கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தொழிற்பெயருக்கும் வினையாளனை பெயருக்கும் உள்ள இடையோட பெயர்வு 2 மட்டும் எழுதணும். அப்புறம் நிறுத்தற் குறியீடு, அரியன் இது வந்து பகுபதூர் ஒழுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பகுதி 3ல் பாருங்க மதிப்பெண் 18. இதில் வந்து நீவர் அறிந்த செயற்கை நுண்ணீர் பயன்பாடு 3 எழுதுக, ஜெயகாந்தன், அதுக்கப்புறம் ஒரு உரைநடையை படித்து வினாக்கள் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பிரிவு 2ல் பார்த்தீங்கன்னா அழகிட்டு வாய்ப்பாடுகள், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செய்யுள் ரொம்ப முக்கியமானது அழகிட்டு இந்த கான்செப்ட் கொடுத்து 32 வந்து இடைஞ்சுட்டி பண்ண உள்வாயு வார்த்தை விட நம்ம எப்பவுமே இந்த கொஸ்டின் படிச்சிருப்போம். இதுன்னு பார்த்தீங்கன்னா தலையை கொடுத்தும் தலைநகரை காப்போம், அதே மாதிரி சித்தாலயம் மனச்சுரிமை செங்குற. ஸோ இதெல்லாம் ரிப்பீடும். ஸோ இதெல்லாம் கேட்டு சொல்ல போகிறோம், நல்லா படித்து வச்சுங்க. நெக்ஸ்ட் வைத்தியநாரபதி முருகன் அணிந்திருக்கும் மணிகளை கொடுத்து செங்கீரை அணி இது ரொம்ப முக்கியமான. நெக்ஸ்ட் வந்து தேமானி கூட திருப்பத்தினா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் திருமொழி எய்தராட் சாய்ஸ். நெக்ஸ்ட் 35, 36, 37 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கண பகுதியில் அழகிடுதல், தன்மை அணி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொகாநிலை தொடர் வகையில். ஸோ இதெல்லாம் புக் பேக்கில் இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மதிப்பெண் வினாக்கள் சிலப்பதிகாரம் மறுவர் பார்க்கணும். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அது ஆற்றுப்படுதலும் எய்தராட் சாய்ஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தா மின்விளக்கு வசதி அதை பார்த்தா மரமே இயற்கை வர வேண்டிய தலைவி கற்றுப்படியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வினாயன் 40 வந்து படமுணர்த்து கருத்தை 5 தொடர்கள் பார்த்தா இந்த படத்தை பற்றி நம்ம கவிதை எழுதுறது. நெக்ஸ்ட்டு 40 தட்டச்சர் பணி வாய்ப்பு தன் விவர பட்டியல் ஒன்று எப்பவுமே படிவும் கொடுத்துருவாங்க. இது வந்து தன் விவர பட்டியல். நெக்ஸ்ட்டு தமிழக பாரம்பரிய கலைகளை பாதுகாப்பாளருக்கும் மேலும் பரவலாக்கும் நீங்கள் செய்ய விரும்பும் வரிசைப்படுத்தி எழுதுங்க. ஸோ இது எல்லாமே புக் பேக்கில் தான் கேட்டிருக்கோம். இல்லை இதுக்கு வந்துட்டு டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்லேஷன் நமக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே கூட பேசேஜ் காமி செவி மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு மட்டும்தான் ஒரு இது நம்ம எல்லாரும் அட்டன் பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து 8 மதிப்பெண் வினாக்குன்னா சங்க இலக்கியம் போற்றப்படும் மரங்களில் உண்மை கவர்ந்த 2 அறங்களை குறிப்பிட்டு அவை நடைமுறை வழியை பொறுத்த விளக்கு. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மலர்ந்து மலர் இது வந்து பார்த்தீங்கன்னா கவிதை நைதியை பாராட்டி உரை செய்யணும். இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். கற்கை நன்றே பிச்சை புகழும் கற்கை நன்றே இது ஒரு கண்டிப்பாக ரொம்ப முக்கியமானது. அழகிரி சாமி ஒரு இருக்கலாம். ஸோ துணைப்பாடம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அட்லீஸ்ட் 5 படிச்சிருந்தீங்கன்னா தான் கண்டிப்பாக ஒன்று எழுத முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கிறது குறிப்புகளை கொண்டு வந்து பொதுக்கட்டுரை எழுதுறதுலாம். ஸோ விண்வெளியில் தமிழர் அறிவதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் வந்து 2019 தமிழ் வெளியிடப்பட்ட டிஜிஎல் வெளியிடப்பட்ட ஒரு கொஸ்டின் பேப்பர் தான். நெக்ஸ்ட் இங்கிலீஷ் பாருங்கள். ஸோ எல்லா கொஸ்டின் பேப்பரும் நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம். கொஸ்டின் பேப்பர் நிறைய பார்க்கும்போது தான் ஸோ அதுக்கான நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். சூப்டு இதுனா மூவ் வெரி குயிக்லி. அட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட் இதில் நம்ம நிறைய டைம் பண்ணுவோம். ஸோ இதில் கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா ரூம் தான் கம்பேர் பண்ணுறோம். ஸோ சூப்டு ஆகட்டும், அட்டிக் ஆகட்டும், இண்டிஜினியஸ்லி இன்னெட்லி சொல்லுவோம். அதே மாதிரி இண்டிஜினியஸ்லி டொமஸ்டிக்லி கம்பேர் தான். மார்க்கிங்லி, ரெப்பல்ஷன், இண்டூல் இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். அல்கா 7 முடிஞ்ச ஏஇ போடணும். டாக்குமெண்ட் ரெண்டுமே கட்டினா சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடியூல். ஸோ இதெல்லாம் பல டைம் நம்மளே பார்த்துருப்போம் நம்மளோட கொஸ்டின் பேப்பர்லேயே. அதேமாதிரி கொஸ்டின் நம்பர் 10 வந்து பிரேசல், 11 வந்து காம்பவுண்ட் ரோட்லாம் பார்த்து வாட்ச்மேன் கம்பேர் பண்ண மாதிரி. ஸோ இதில் ரிப்பீட்டட் கொஸ்டின் முள்ளன் இந்த கொஸ்டின் நிறைய டைம்னா. நெக்ஸ்ட் 13 ஆஃப்டர் ஆஃப்டர் ப்ளஸ் பீப்புள் இருந்தால் ஆஃப்டர் வந்தாலும் ஹேட் ப்ளஸ் பீப்புள்னா. நெக்ஸ்ட்டு டேஸ் இஸ் 90 years old இஸ் த பிங்க் ஈவன் தோ எல்லாமே ஒரே மீனிங் தான். ஸோ 1 to 4 1 மார்க். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள் எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டினாக தான் இருக்குது.
இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மென்ஷன் த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் நேவல் ஷிப் வெசல், வாட் ப்ராம்ப்டட் த சீக்வல் டு ப்ளே ஃபைனலி, வாட் வாஸ் த டெய்லி ரொட்டீன் ஆஃப் சன்யால், வாட் வேர் த வேரியஸ் திங் தட் டெம்ப்டட் மிஸ்டர் ஃப்ரான்ஸ் டு ஸ்பெண்ட். இது எல்லாமே நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிப்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். போயம் கொஸ்டின் ஆன்சருமே ரொம்ப சிம்பிளாக இருக்குது பாருங்க. 19, 20, 21, 22ல் மேக்ஸிமம் நீங்கள் போயம் கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் ஃபஸ்ட் லைன்லையும் செகண்ட் கொஸ்டின் செகண்ட் லைனில் இருக்கும். அந்த வேர்டை கண்டுபிடிச்சி எழுதினா கண்டிப்பாக ஆன்சர். நீங்கள் அது இல்லாத இந்த பிடிஏ கொஸ்டின் இருக்குது படிச்சுன்னா எழுதிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் ப்ளீஸ் அசம்பிள் இந்த யூ ஆர் ரெக்வஸ்டட் டு அசம்பிள் இந்த கிரவுண்ட். ப்ளீஸ் கொடுத்தா மட்டும் யூ ஆர் ரெக்வஸ்டட் பண்ணணும். டைரக்ட் இன்டர்வியூனா பார்த்தா ஏரோ கோச்மேன் ஆஸ்க்டு வேர் தே வேர் கோயிங், ஏரோ கோச்மேன் ஆஸ்க்டு ஹிம், அதில் ஒன்றுனா வேர் தே வேர் கோயிங் கம்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் பஞ்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேர் ஃபோர் செட் மிஸ்ரண்டா டிட் தே நான், இது வந்து இப்போ டெம்பர்ஸ் வந்து கேட்டேன். நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் காமெண்ட் சிம்பிள் இல்லை ஆஸ் கொடுத்தோம்னா பீயிங் வெர்சஸ் லேட்டர் கம்பேர் பண்ணால், அல்லது ஆன் அக்கௌண்ட் ஆஃப் பீயிங் கம்பேர் பண்ணால், இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் கம்பேர் பண்ணால் பீயிங் வெர்சஸ் ரீடர். நெக்ஸ்ட் கேத்ரின் பைஸ் எல்லாட்ஸ் பீயிங் மட்டும் கம்பேர். நெக்ஸ்ட் ரீஅரேஞ்சு சிம்பிளாக இருந்தால் ஒன்று புக் பேக்ல இருந்து கேட்டால் ஒன்று வந்து இதில் வந்து கிரியேட்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட் ரோடு மேப் நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம். ஸ்டேட் STRAIGHT ஒரு 1000 டைம் சொல்லிட்டோம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக். நெக்ஸ்ட் டேர்ன் TUR அண்ட் டேர்ன், லெஃப்ட் LEFT லெஃப்ட், ரைட் RIGHT ரைட்டு. அதே மாதிரி நீங்கள் வந்து ரைட் எழுதும் போது வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி ஒரு WRIT எழுதிக்கிறீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்லாம் பேலஸ் PALAC பேலஸ்ன்னு எழுதுறீங்க. ரீச்சுக்கு வந்து ரிச்னு எழுதுறீங்க. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் எழுதிங்கன்னா ரோட் மேப் கண்டிப்பாக ஃபுல் மார்க் தான். நீங்கள் ரோட் மேப் வந்து ட்ரா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் லெசன் பேராகிராஃப் நம்ம பல டைம் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு 4 யூனிட் படிச்சுங்க. அது இதில் கேட்டிருக்க பேராகிராஃப் வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் பேராகிராஃபாக இருக்குது பாருங்கள். டெக்னாலஜி வந்து இந்த வருஷம் பப்ளிக்கே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பேராகிராஃப். சீகல் நம்ம ஃபஸ்ட்டு 3 பேராகிராஃப் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். சீகல், டெக்னாலஜி, எம்பவர்மெண்ட் 3மே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதில் கேட்டிருக்க 5 பேராகிராஃபே பார்த்தா 4 பேர் ரொம்ப 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 ஆர்டிக்கில் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் வந்து பார்த்தா டையிங் டிடெக்டிவ்னு கேட்டாங்க. போயம் பேராகிராஃப் கேட்டகரி ஆன்சர் எனி 2 தான். ஸோ இப்போ தான் நம்ம கம்பேரிசன் எல்ம் ஸ்ட்ரீட், அதுக்கப்புறம் கம்பேர் கான்ட்ராஸ்ட் ஆட்டிடியூட் ஆஃப் த ஆண்டன் கிரிக்கெட். நெக்ஸ்ட் கொஸ்டின் 35, 36 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ரைமிங் வேர்ட், ரைம்ஸ்க்கு மல்டிப்ளிகேஷன் மார்க் வாங்குறதுக்காக இந்த கேட்டகரி இருக்குது. நெக்ஸ்ட் 37 வந்து ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ். இது நல்லா தெரிஞ்ச ஆன்சர் நான் சாய்ஸ் விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் மதர் வந்து கேட்டிருக்காங்க. கன்ஃபார்மாக ஆன்சர் கொஸ்டின் 38 to 47 விட்டுறாதீங்க, மார்க் வாங்குறதுக்காக வச்சிருக்காங்க. 39 வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட், 40 வந்து லெட்டர் ரைட்டிங், 41 வந்து நோட்டீஸ் ரைட்டிங். நோட்டீஸ் ரைட்டிங் நம்ம ப்ராக்டிஸ் சம்டைம்ஸ் வந்து they will be asked the road mapping இப்போ ரிப்போர்ட் ரைட்டிங் கேட்பாங்க, அது நல்லா பார்த்து வச்சுங்க. பிக்சர் ரைட்டிங்கும் ஒரு சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. நோட் மேக்கிங் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் நம்பர் 40 வந்து கண்டிப்பாக டாபிக் போடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதே நம்ம ஒன்று நோட் மேக்கிங்கில் சம்மரி ரைட்டிங், ரஃப் காப்பி பேர் காப்பி ஏதாவது ஒன்று எழுதுனா போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எரர் ஸ்பாட் பாருங்கள். எரர் ஸ்பாட் நல்லா தெரிஞ்ச ஆன்சர் பண்ணால் யூ மே ஸ்பீக் பொலிட்டி, யூ ஷுட் ஆர் யூ மஸ்ட் ஸ்பீக் பொலிட்டி டு தர் எழுதுன்னு போனோம். திஸ் இஸ் த பாய் who won the race. He comes late to school every day. Though he was hungry, but he did not. Though but ஒரு sentence வந்துச்சுன்னா ஏதாவது ஒன்று ரிமூவ் பண்ணணும். Though he was hungry, he did not eat. அதே மாதிரி he was hungry but he did not eat. அதே மாதிரி as so கம்பேர் பண்ணி என்ன, is this a book that you want, do you want to buy போடு கொஸ்டின் மார்க். is this a book, do you want to buy. ஸோ எரர் ஸ்பாட் நல்லா தெரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்க, இல்லை சாய்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மெமரி பாயிண்ட் கொஸ்டின் நம்பர் 40. கொஸ்டின் பேப்பர் வாங்கணும்னு முதல்ல பார்க்கக்கூடிய கேட்டகரி மெமரி பாயிண்ட். லெட் மீ, இது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஃபர்ஸ்ட் 5 லைன் தான் கேட்டிருக்காங்க, சிம்பிளாக எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் நான் டீடைல் பேராகிராஃப் வந்து பாருங்க. இதில் கொடுத்துருக்க 2 பேராகிராஃப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப், இந்த வருஷம் பப்ளிக்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பேராகிராஃப். ஸ்டோரி ஆஃப் மூலம் நல்லா படிங்க. அதே மாதிரி பார்த்தா லிட்டில் ஹீரோ படம், ரெண்டுமே ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் நான் டீடைல் பேராகிராஃப் பொறுத்து நிறைய பேர் கேட்குறீங்க, ஃபுல் மார்க் நம்ம சேனலில் போட்டிருக்கிற பாயிண்ட் எல்லாம் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்குமா? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கேரக்டர் எழுதுங்க, அதுக்காக கான்செப்ட் எக்ஸ்பிளைன், அந்த பாயிண்ட்ஸ் எக்ஸ்பிளைன், ஃபைனலாக மாறல் எழுதுங்க, டெஃபினட்டாக ஃபுல் மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 47 கொஸ்டின் நம்பர் 47 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் ரொம்ப விச் கண்ட்ரி டஸ் த மார்ஷல் ஆர்ட் குங் ஃபூ? சைனா. நெக்ஸ்ட் வாட் இஸ் த மீனிங், அது டைரக்டாகவே இருக்குது. குங்ஃபுனா குங் மீனிங், எஃப்னு எழுது. ரைட் இன் 2 மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லாமல் சிலம்பம் எழுதலாம், அடிமுறை எழுதலாம். அதே மாதிரி வந்து இப்போ நிறையா இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச பார்த்தீங்கன்னா 2 மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆஃப் இந்தியா தான் எழுதுகிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன எழுதலாம்னா நம்ம சிலம்பம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடிமுறை எழுதுகிறோம். அதே மாதிரி அதில் நம்ம உங்களுக்கு தெரிஞ்சு எதனாலும் 2 நம்ம வந்து 2 மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து எழுதினா போதும். நெக்ஸ்ட் வாட் ஆர் த 5 அனிமல் ஸ்டைல் ஃபாலோட் இன் ஸ்டாங், இது வந்து டேரெக்டாக அந்த வந்து பார்த்தீங்கன்னா பேசேஜ்லேருந்தே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இல்லை இந்த பேசேஜ் டிஃப்ரெண்ட்டானா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போயம் காம்ப்ரிஹென்ஷன் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒன்று எழுதாமல் 2 எழுதிடாதீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸ் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ மேத்ஸ் கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம், தமிழ் மீடியத்து தனியாக இங்கிலீஷ் மீடியத்து கொஸ்டின். இது வந்து பப்ளிக் பேட்டர்ன், இப்படி தான் ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து பிரேம் பண்ணுவாங்க. ஸோ இது நல்லா பார்த்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஓவராலாக நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2.25 மணி நேரம் பார்த்தீங்கன்னா இருக்க மாதிரி ஆக்சுவலாக இப்போ 3 ஹவர்ஸ் கம்பேர் பண்ணுற எக்ஸாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எழுதுறது 3 ஹவர்ஸ், ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் கூட 2.5 மணி நேரம் கூட தான் இப்போ 3 ஹவர்ஸ் கம்பேரிசன் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து 1 to 14 வந்து 1 மார்க் கேட்டகரி. ஸோ 1 மார்க் கேட்டகரி சொல்லும்போது புக் பேக்கில் கொஸ்டின் நல்லா படிங்கன்னு பல டைம் சொல்லியிருக்கோம். ஆப்ஷனோட எழுதுங்க. அதே
மாதிரி 1 மார்க் வந்து நீங்கள் கொஸ்டின் பேப்பர் நிறையா பார்க்கும்போது தான் ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த கொஸ்டின் அந்த சாப்டர் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக போடுறோம். டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 14 1 மார்க் நீங்கள் ஃபுல்லாக இருக்கும் போது புக் பேக்கில் இருக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பிடிஏ கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும். டெஃபினட்டாக ஃபுல் மார்க். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் இதில் பார்த்தா 2 மார்க் கொஸ்டின் நம்பர் 15லேருந்து 20 பார்த்தீங்கன்னா 27 9 கொஸ்டின் 28 கம்பல்சரி. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பாருங்கள் டெஃபினேஷன் சார்பு ஒரு டிஃபைன் எ ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் கம்ப்யூட் எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க செகண்ட் சாப்டர். நெக்ஸ்ட் சிம்பிளிஃபை வந்து அல்ஜிப்ரா வந்து கம்பேர் பண்ணியிருக்கோம். ஜென்ரலாக கேன்சல் பண்ண போதும். ஃபஸ்ட்டு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தமிழ் எழுதிக்கலாம், இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 18 வந்து செகண்ட் சாப்டர் கம்பேர் பண்ணக்கூடியதா. ஸோ ஐ மீன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வேலையை 4 மணி நேரத்தில் பாதி செய்கிற ஈவன் அதே வேலையை 6 மணி நேரம் இதெல்லாம் நீங்கள் இதில் வந்து ரிப்பீட் இல்லாத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. கொஸ்டின் 19 வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸும் கேட்டிருக்காங்க. இதுவுமே கேட்காத கொஸ்டின். 20 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லேடர் சம்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 21 வந்து டிக்னாமெட்ரி இருந்து கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த சம் ஈஸி தான். நெக்ஸ்ட் 22 வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம். எப்பவுமே இந்த சம் கம்பல்சரியில் வரும். இந்த சம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம். ஒரு கோலத்தினால் 25% அதிகரிக்கும் போது அது அதிகமாக புறப்பரப்பின் சதவீதம் காண்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 23வது கொஸ்டின் திட்ட விளக்கம் சராசரி கொடுத்துட்டு மாறுபாட்டுகள் சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட் 100%. 24 வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் தட் மீன் காம்போசிட் ஃபங்க்ஷனில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 25th வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டர் வந்து கேட்டிருக்காங்க. 26th செகண்ட் சாப்டரில். 27th வந்து பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க. 28th வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். முக்கோணத்தின் முனைகள் எனில் சி வழியே நடுக்கோட்டின் நீளம்னு கேட்டிருக்காங்க. ஸோ நடுக்கோடு லென்த் ஆஃப் மீடியன் கம்பேரிசன் பண்ணக்கூடிய சம்மாக இருக்குது. ஸோ இந்த கான்செப்டில் கொடுத்துருக்க சம் எல்லாமே நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டினாக தான் இருக்குது. சில கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் ஆன்சர் எனி 10 ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின் நம்பர் 42 இஸ் கம்பல்சரி. அப்போ 29 வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய சம் தான். இது வந்து சில நம்ம வந்து ரீசெண்டாக நடந்த ரிவிஷன் டெஸ்ட்லையும் கேட்டிருந்தாங்க. ஸோ இது சிம்பிளான கொஸ்டின். நெக்ஸ்ட் 30 வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய எப்பவுமே கொஸ்டின் பேப்பர் மேத்ஸ் கொஸ்டின் இந்த இது வந்து ஏரோ டயக்ராம் வந்திருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 31 பாருங்கள். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது மற்றும் 8வது ஒரு விகிதம். இது ரொம்ப இந்த சம்மில் நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 32 வந்து வெரி இம்பார்ட்டன்ட் சம். S1 S2 தான். S1 ஈக்குவல் இது ஃபார்முலா S1 ஈக்குவல் டு n/2 2a + n - 1 into d போடும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்ஸ். கண்டிப்பாக பப்ளிக்கில் இந்த வருஷம் எதிர்பார்க்கக்கூடிய சம். 33 வந்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எம்என். இது வந்து பார்த்தீங்கன்னா முழு வர்க்கம். தட் மீன்ஸ் வந்து ஸ்கொயர் ரூட் தான் கேட்டிருக்காங்க. கேட்காத சம்மா இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான சம்மாக கொடுத்துருங்க. 34 வந்து ஆல்ஃபா பீட்டா கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. இருபடி சம் x² - ஆல்ஃபா + பீட்டா x + ஆல்ஃபா பீட்டா கம்பேரிசன் பண்ணி எடுக்கக்கூடிய சம். நெக்ஸ்ட் 35th வந்து பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரி எப்பவுமே தீரம் எதிர்ப்பாங்க. இந்த சம் வந்து ரொம்ப முக்கியமானது. எப்படி நம்ம பித்தாகரஸ் தேல்ஸ் தேற்றம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கோனர் சமத்தில் இந்த சமயம் நல்லா பார்த்து வச்சுக்கணும். 36th வந்து பார்த்தீங்கன்னா இது 1, புள்ளி வெளிச்சம் வெட்டுத்துணில் விகிதம் 2:10 உள்ளது நேர்கோடு. இது x/a + y/b = 1ன்ற ஃபார்முலா போடணும். ஃபர்ஸ்ட் வந்து வெட்டுத்துணில் விகிதம் சொல்லும் போது a/b = 2:5 a/b = 2/5 a = 2/5 சொல்லி கம்பேரிசன் பண்ணி அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான சம். கோஆர்டினேட் ஜாமெட்ரி. 37 வந்து பார்த்தீங்கன்னா டிக்னாமெட்ரி கம்பேர் பண்ணால் இதுவுமே ரொம்ப சிம்பிளான சம். கண்டிப்பாக இது வந்து பார்த்தா லேம்ப் போஸ்ட்டோட ஹைட் தான் கேட்டிருக்கேன் போடக்கூடியது. ஆக்சுவலாக நம்ம வந்து என்னன்னா டிக்னாமெட்ரி பொறுத்தவரை ஃபஸ்ட் எக்ஸசைஸ் செகண்ட் எக்ஸசைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா டயக்ராம் போட்டிங்கன்னா ஈஸியாக போட்டலாம். நெக்ஸ்ட் வந்து 38 வந்து மென்சுரேஷன் கேட்டிருக்காங்க. கோலத்தின் எடையை கணக்கிடுது. 39 வந்து மாறுபாட்டுகள் தட் மீன்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்லேருந்து கம்பேர் பண்ணக்கூடிய. 40 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்லாம் கம்பேர் பண்ணக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா டை தான் 2 டைஸ் 1 ப்ளூ அண்ட் 1 கிரீன் பாலோட கம்பேர் பண்ண. 41 வந்து பார்த்தீங்கன்னா வர்க்கங்களின் கூட 335 வரக்கூடிய அடுத்தடுத்து மிக முழுக்க 2 காண்க. ஸோ இது வந்து செகண்ட் சாப்டர் வந்து கம்பேர் பண்ணுவோம். 42 கம்பல்சரி சம் பாருங்க. மெஷர்மெண்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. 32 சென்டிமீட்டர் இது கம்பேரிசன் 32 சென்டிமீட்டர் உயரமும் 18 சென்டி அடிப்பக்கம் ஆரம்ப உருளை வடிவ வாளியில் முழுமையாக மணல் உள்ளது. மணல் தரையில் கொட்டப்படும் கூம்பு வடிவில் அமைக்கப்படும். அந்த கூம்பின் உயிரினம் அதை ஆரத்தையும் இருக்கணும். ஸோ இந்த சம் வந்து லாஸ்ட் எக்ஸசைஸில் கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் சில சம் வந்து கேட்காத சம் இருக்குது. இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்துங்க தான் போடுறோம். நெக்ஸ்ட் வந்து ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டேஞ்சன்ட் 2 டேஞ்சன்ட் தான் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஈஸியாக போட்டுடலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா முக்கோணத்தை கம்பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எதிராக சாய்ஸ் தான். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேரபுலா கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. இல்லைனா இன்னொன்று வந்து இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் எக்ஸசைஸை கம்பேர் ஃபஸ்ட் எக்ஸசைஸை கம்பேர். ஸோ இது டேபிளர் காலம் இல்லாத இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் மார்க் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நல்ல மார்க் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்க. அதனால தான் இந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஒரு வீடியோ போடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிஜி சார்பில் வெளியிட்ட மாடல் கொஸ்டின் பேப்பர் இது தான். ஸோ நம்ம அப்போ ஆக்சுவலாக வந்து இப்போ 2.5 மணி நேரத்தில் நமக்கு டைம்
எப்போ வந்து 3 ஹவர்ஸ் கம்பேரிசன் பண்ணுறோம். ஸோ அதில் 2.5 ஹவர்ஸாக இருக்குன்னு சொல்லி இது பண்ணிங்கன்னா எப்பயுமே நம்ம கொஸ்டின் பேப்பர் படிக்கிறதுக்கு 10 மினிட்ஸ் நம்ம கொடுப்பாங்க. ஸோ அந்த 10 மினிட்ஸில் நம்ம இப்போ மேத்ஸாக இருக்கும்போது எந்த சம் நம்ம போட போகிறோம், அதே எந்தெந்த கொஸ்டினும் நம்ம எழுத போகிறோம் முதலே ஐடியா பண்ணும். 1 மார்க் அப்பயே கண்டுபிடிச்சி வச்சிடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனதர் 5 மினிட் ஆன்சர் ஷீட் கொடுத்து நம்ம சைன் மட்டும் தான் போடுவோம் அந்த ஷீட்டில். மெயின் ஷீட் டீச்சர்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டைம் வந்து போதுமான நேரம் இருக்கும். நீங்கள் நல்லா பிளான் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக நல்ல முறையாக பப்ளிக் எழுதலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி நம்ம இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனல் எகைன் சொல்கிறேன், இதில் பார்த்தீங்கன்னா டைம் வந்து 2.5 மணி நேரம் 3 மணி நேரம். ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் போது விட்ட டைம். ஸோ அதனால தான் பல டைம் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ப்ராக்டிஸ் செஷன் பயன்படுத்திங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC. Those who like our video, those who share our video, those who still supporting our channel GR Success STC. தேங்க்யூ ஆல். இதில் கேட்டிருந்த நிறைய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்காத கொஸ்டின் இருக்கும். ஃபஸ்ட் டைம் கொஸ்டின் பேப்பர் கிரியேட் பண்ண மாடல் கொஸ்டின் பேப்பர் போடும்போது ஸோ அதிலேருந்து கேட்டுக்கோங்க. இந்த கொஸ்டின் பேப்பரில் நம்ம ஜஸ்ட் ரிவிஷன் பர்பஸ்க்கு படிச்சிருக்குமான்னு மட்டும் கோத்ரூ பண்ணுங்கள். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின்ஸ் நிறையா பார்க்க தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம பப்ளிக் நெருங்கிட்டோம். நம்ம இத்தனை நாள் போகிறது எல்லாமே இந்த ஒரு நேரத்துக்காக தான். கண்டிப்பாக தைரியமாக இருங்க. பப்ளிக் நல்ல முறையில் வரும். நல்ல முறையில் நீங்கள் எழுதலாம். படிச்சிருக்க கொஸ்டின் வரும். எழுதி பாருங்கள். நம்ம பல டைம் சொல்கிறதுனா 1000 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுல அதை படித்ததை எழுதி பார்த்து கரெக்ஷன் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ரொம்ப எளிமையாக எல்லா எக்ஸாம் எழுதலாம். ஸோ ஆன் பிகாஃப் ஆஃப் அவர் யூடியூப் சேனல் GR Success STC, we wish you all success to write the public exam in the good manner, and also we wish you all success to write the good marks in the public. நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறோம், நீங்கள் நல்ல முறையில் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. எல்லாமே என்ன ஒரு பாசிட்டிவ் தான். நம்மளால் முடியுன்ற எண்ணத்தை வந்து வளர்த்திட்டே இருங்க. டெஃபினட்டாக வந்து அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தா மெமரி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. நான் பல டைம் சொல்லியிருக்கேன், நீங்கள் நைட்டில் படிக்கும்போது ஒரு சிலர் இருந்துன்னா மார்னிங் எந்திரிச்சு படித்து பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக மெமரி ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இனி வரக்கூடிய காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் போடுறோம். ஸோ யூஸ் பண்ணிக்கிங்க. எல்லாருடைய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் வந்து நம்ம நல்ல முறையில் எழுதுன்றது தான். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC. Those who have been supporting our channel GR Success STC still now. Thank you all.